ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove-recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே க்ரீமியான டேஸ்டியான மேத்தி மட்டர் ரெசிபி. இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, புலாவ், ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக செட் ஆகும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற கிரேவி 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் இல்லை அதிகமான குவான்டிட்டியில் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போது ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போது இதிலேருந்து நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1 inch ஜிஞ்சரை இந்த மாதிரி 3 to 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு காரத்துக்கு தேவையான மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு 3 பிக் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் குவான்டிட்டி உங்களுக்கு கம்மியாக தேவைப்படும் அப்படின்னா வெங்காயத்தோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வெங்காயம் வதங்கி தான் வரணுமே தவிர கலர் மாறக்கூடாது. இப்போது இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்களா, பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி கொண்டு வந்த உடனே மறுபடியும் ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணி அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டரை ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீட்ஸை ஆட் பண்ணுங்கள். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பே லீஃபையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம் ஆனியன் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணி இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நல்லா படப்படன்னு தெரிக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீன் பீஸாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோடது ட்ரை பீஸாக இருந்தது அப்படின்னா ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பாயில் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கிற மில்க். இப்போது இது கூடவே நான் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற மேத்தி லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயக்கீரை இதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் போக போக கிரேவி ரொம்ப திக்காகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் மறுபடியும் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ரிமைனிங் கப் ஆஃப் மில்க்கை நான் தேவைப்படும் போது லேட்டராக ஆட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துருங்க. இப்போது இது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நான் 3 வெங்காயத்துக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கரம் மசாலா பவுடரை கம்மியாக ஆட் பண்ணுங்கள். இல்லைனா கரம் மசாலாவோட ஸ்மெல் ஓவர் பவரிங்காக தெரியும் இந்த குருமாவில். இப்போது என்னோடய கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறமா கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. பேசிக்கலாகவே இந்த கிரேவி பார்த்திங்கன்னா திக்காக க்ரீமியாக தான் இருக்கும். இதுக்கு க்ரீம் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு க்ரீம் வேணும்னா ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீரையை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வேணும்னா ஃபைனல் ஸ்டேஜில் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்மளோட டெலிஷியஸான க்ரீமியான மேத்தி மட்டர் ரெசிபி இஸ் ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.